கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தாவீதினுடைய இந்த சங்கீதத்துல மிக முக்கியமாக தேவனுடைய கரத்தில் இருக்கிற காலங்களை குறித்து சொல்லுகிறார். பிரசங்கி கூட அநேக காலங்களை சொல்றார். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிய ஒரு காலம் உண்டு, கற்களை பொறுக்குவதற்கு ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறார். அப்ப இங்க தாவீது தேவனுடைய கரத்தில் இருக்கிற காலங்களை குறித்து சொல்லுகிறதுல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சில காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன் அப்படிங்கிறார். அப்ப சோதனைக்கென்று சில காலங்களை தேவன் முன் குறித்தவர், சுத்த பொன்னாய் விளங்குவதற்கும் சில காலங்களை ஏற்படுத்தி இருக்கிறாராம். இந்த சோதனை காலங்கள் எனப்பட்டது அநேகருடைய வாழ்க்கையில வருவதை அறியாமலே இருக்கிறாங்க. அதாவது ஒரு விதையை விதைக்கிற போது அந்த விதைக்கு சோதனை எனப்பட்டது கட்டாயம் வரும். நீ சொல்ல போனா அது விதையா என்று சோதிப்பதற்கே ஒரு காலங்கள் இருக்குது. அடுத்து விதையானதுக்கு அப்புறம் கூட அது மண்ணுல போட்டதுக்கு அப்புறம் மண்ணு அதை நெருக்கி அதற்குள்ள இருக்கிற தாவரத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு சோதனை காலம் எனப்பட்டது இருக்குது. இயேசு இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூட அவருக்கு சில சோதனை காலங்கள் எனப்பட்டது இருந்தது என்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறதுங்க. பிசாசானவன் சோதனைகள் எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்ப இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற உடனேயே சோதனை காலம் எனப்பட்டது ஒன்று வந்தது பாருங்க. ஏன்னா அவனுடைய பெயரே சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு அநேக பெயர்கள் உண்டு. திருடன், கொல்லன், வலு சர்ப்பம், அடுத்து வஞ்சகன், ஏமாற்றுக்காரன், இவன்று பலதரப்பட்ட பேர்ல ஒரு பெயர் தான் சோதனைக்காரன் என்ற பெயர். அப்ப இயேசுவை தேடி வந்த சில சோதனைகள், முக்கியமா 3 சோதனைகளை வேதம் சொல்லுகிறது. இந்த 3 சோதனைக்குள்ளதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் சாத்தான் சோதிக்கிறான். அல்லது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரருடைய வாழ்க்கையில. இந்த 3ல ஏதோ ஒரு சோதனையில நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில சோதிக்கிறான்னா தனிமையான சூழ்நிலையில தான் சோதிக்கிறான். இயேசு பரிசுத்த ஆவியை பெற்று வனாந்தரத்திற்கு வந்த போது 40 நாட்கள் அவர் உபவாசமா இருக்கிறார். உபவாசமா இருக்கிறார் என்பதை காட்டிலும் அவர் உபவாசத்தினுடைய மேன்மை என்ன என்பதை உங்களுக்கு எனக்கும் வாழ்ந்து காண்பிக்கிறார். அதாவது மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அல்லது பிழைக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் உபவாசம். ஏதோ நம்ம பசியோடோ பட்டினியோடு இருந்து ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுதம்னா ஆண்டவர் இறங்குவார் என்று அநேகர் நமக்கு தவறுதலா போதிச்சுட்டாங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட கொடூரமான தேவன் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் அன்பாகவே உருவான தேவன். அப்ப இயேசு இங்க உபவாசத்தை நியமித்ததனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடையவைகள் இல்லாம வாழவே முடியாது, தேசத்துல எது இல்லாம வேணாலும் வாழ்ந்துக்கலாம் என்பதற்கு மாதிரியாகத்தான் இங்க உபவாசத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப சோதனைக்காரன் அந்த சில காலம் விலகி போவதற்கு முன்பாக சோதித்த முதல் சோதனை, இவருக்கு பசி உண்டான போது இந்த கல்லுகளை எடுத்து
அப்பமாக்கு சாப்பிடு என்று ஆலோசனை கொடுக்கிறான். அதாவது மனுஷனுக்கு இந்த சரீரத்துக்குரிய தேவை எங்கெங்கெல்லாம் அதிகரிக்குதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகம் எனப்பட்டது வேலை செய்து கொண்டே இருக்கும். பாருங்க, சரீரத்து பசியா இருக்கலாம் அல்லது வயிற்று பசியா இருக்கலாம். இவ்வுலகத்தின் தேவையை அதிகமாக போக்கஸ் பண்ணி அது நிறைவேற்றுகிற ஸ்தலம் என்று இந்த உலகத்துல யாரெல்லாம் போக்கஸ் பண்றாங்களோ, ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளை கொடுத்து நம்ம தேவனுடையவர்கள், தேவனால இந்த உலகத்திலே வாழ்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் நம் மூலமா ஸ்தாபிக்கிறார் என்பதை நம்ம மறக்கும்படியாகவோ இவ்வுலகத்திற்காக தேவனிடத்திலேயே வேண்டுதல் செய்யும்படியாகவும் வஞ்சித்து விடுவான். நம்ம இப்ப இயேசுவின் இடத்துல அந்த கல்லுகளை அப்பமாக்கு என்று சொன்ன உடனேயே இயேசு சொல்றாங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறான். இப்ப உயர்ந்த மலையில கூட்டி கொண்டு போய் மேல இருந்து கீழே குதி, உன்னை தாங்கி கொண்டு போவதற்கு தேவதூதர்களை தேவன் ஏற்படுத்துவார் அப்படின்னு இருக்குல்ல அப்படிங்கிற. இரண்டாவது காரியம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை வரங்களை அல்லது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஃப்ரீடம் இருக்குதுங்க. இந்த ஃப்ரீடத்தை இந்த சத்துரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் எனப்பட்டவன் மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பை கொடுக்குறான். ஏன்னா தேவதூதர்கள் இவருக்கு உபசரிப்பதற்கு தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக அன்றைக்கு பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து சேவகன் காதை வெட்ட போற நேரத்துல இயேசு சொல்றாங்க, பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான், நான் வேண்டிக் கொண்டேன் என்றால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை தேவன் எனக்கு அனுப்பார் அப்படிங்கிறார். இயேசு இந்த பூமியில பிறந்த போது பரமசேனையின் திரள் கூட்டம் வந்து அவர் பிறந்த உடனே துதிக்க ஆரம்பிச்சது. இனி சொல்ல போனா இவர் பிறப்பதற்கு காரணமா மரியாள் அம்மாவின் இடத்துல போய் தேவதூதர்கள் போய் பேசி இருக்கிறாங்க. அப்ப இயேசுவுக்காக தேவதூதர்கள் பணிவிடை செய்வாங்க. இப்ப இதை நீ மிஸ்யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சிறைச்சாலையில இருக்கிறதுக்கு காரணம், அல்லது எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்ததுக்கு காரணம், எத்தனையோ பேர் ஊழியத்தை இழந்ததுக்கு காரணம், வரங்களை இழந்ததுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய கிருபையை விருதாவாக்கியது, மிஸ்யூஸ் பண்ணினதுதான். இப்ப சாத்தான் இரண்டாவது மிஸ்யூஸ் பண்ண சொன்ன போது சொல்றாரு, ஏன் பாதம் இடரும் போது ஆட்டோமேட்டிக்கா தேவதூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவாங்க. ஏன்னா மரித்து போன மோசேவே தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது நான் தேவதூதர்களை சோதிக்கும்படியா இப்படி செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வராதிருப்பாயாக என்று வசனத்துல சொல்லிட்டார். கடைசியா இந்த மாய உலகத்தின் மகிமை எல்லாம் காண்பித்து, நீ என்னை ஆராதித்தாய் என்றால் இவைகளை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இந்த அழிந்து போகிற இந்த மகிமை, ஒரு புஷ்பத்தை போல இருக்கிற மகிமைங்க. ஒரு செடி வளருது, அந்த செடியில ஒரு மொட்டு விடுது, அந்த மொட்டு பூவாகுது, பூவு அப்படியே மலர்ந்து வந்து காலையில உதித்து மாலையில உதிர்கிற இந்த மகிமைக்காக நித்திய மகிமையை இழக்கும்படியான ஒரு காரியத்தை சொல்றான். அதாவது ஆராதனை எனப்பட்டது, தொழுகை எனப்பட்டது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்குது. இவன் இவ்வுலகத்துக்குரிய மகிமையை காண்பித்து இதை நான் தருகிறேன், நீ என்னை ஆராதி என்ற போது இயேசு சொல்றாங்க, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்குதுங்கிறார். இப்ப இதை அறிந்த இயேசுதான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோதனை காலம் எனப்பட்டது ஒன்று வரும். அந்த சோதனை காலத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்கணும், கனி கொடுக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால மாத்திரம் இல்லைங்க,
கேட்டு அதன்படி நடக்கிற போதுதான் இந்த சோதனையில நீங்களும் நானும் ஜெயிக்க முடியுங்கிற. ஏன்னா வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், மழை வந்து அந்த வீட்டின் மேல மோதும், அந்த வீடு காற்றோடு காற்றா போயிரும், மழையோடு மழையா போயிரும், இல்லையா வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போயிரும். ஆனா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு மழை வந்தாலும் அந்த வீட்டை சந்திச்சுட்டு போகுமே தவிர மழையோடு அந்த வீடு போகாதுங்கிறார். அப்ப சோதனை காலத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடறி போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவங்க, அதாவது இந்த கல்லை தங்களுக்கு அஸ்திபாரமாக வைத்திருக்கிறவங்க. இவங்களுக்கு வசனம் வரும், ஆனா வசனத்தின்படி வாழ்வதற்கான இருதயம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். இப்ப சோதனை காலத்துல நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் தேவனுடைய வசனத்திற்காகவே வாழணும். பாருங்க, இன்னைக்கு இவ்வுலகத்துக்காக எத்தனையோ பொய்களை சொல்லி, இவ்வுலகத்துக்காக எத்தனையோ பேரை ஏமாத்தி, இவ்வளவோ நன்மைகளை பெற்றேன் என்று சொல்லி ஜீவனையே இழந்தவர்கள் தான் அதிகம். அதுல கேயாசியா இருக்கலாம், யூதாசா இருக்கலாம், இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கையின் காலகட்டத்துல மாயவித்தக்காரனா இருந்த சீமோனா இருக்கலாம். இது இவங்களெல்லாம் எதுல போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா இவ்வுலகத்தின் தேவைகளில போய் சிக்கப்பட்டு மகிமையான எதிர்காலத்தை இழந்து போயிட்டாங்க. அப்ப சோதனைக்காரன் என்று ஒருத்தர் இருக்கிறது போல சோதனை காலம் எனப்பட்டது இருக்குது. அப்ப இந்த சோதனை காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியானவனாரே வசனத்தின்படி வாழுகிற போது சோதனைக்கு பின் சுத்த பொண்ணா விளங்குவோமாமா. அப்ப இயேசுவினுடைய இந்த சோதனை காலம் முடிந்த பின்பு பாருங்களேன், தேவதூதர்கள் வந்து இவருக்கு உபசாரம் பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் காரியம், தேவனுடைய கரத்தில் இருக்கிற காலங்களை நம்ம பார்க்கணுமா இருந்தா பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லி தேவன் முன்குறித்த சில காலங்களை பார்க்கணும். பாருங்க, ஆபிரகாமின் இடத்துல கூட ஆதியாகம 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் தேவனிடத்துல ஒரு ஜெபம் வைக்கிறார். என்ன ஜெபம்னா, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் வந்து என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே, நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே என்று ஜெபிக்கிறார். கர்த்தர் சில பலிகளை செலுத்தும்படியா சொல்லிட்டு தான் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அது இல்லாம அவன் ஒரு சந்ததியா மாறுவான், அந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அந்த சந்ததியாருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா 400 வருடம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. இப்ப இந்த 400 வருஷம் அந்நிய தேசத்துல அடிமைகளா, அதாவது உபத்திரவப்படுவாங்க, பின்பு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்றார். இப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துக்கு போனது எல்லாமே ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் அல்லது ஏதோ ஒரு விபத்துனால நடக்கல. தேவன் முன்னமே முன்குறித்த காலங்கள். தேசத்துல இப்படி ஒரு பஞ்சம் வருது, பஞ்ச காலத்திற்கு முன்னாடி யோசேப்பு எகிப்துக்கு போறாரு, இங்க தானியம் இருக்குது என்று யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. இந்த எல்லா சம்பவங்களும் ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்துல ஆபிரகாமின் மூலமாய் தேவன் சொன்ன காலங்கள். ஒருவேளை கேட்ட ஆபிரகாம் இந்த பூமியை விட்டு போனாலுமே தேவன் சொன்ன காலங்கள் அப்படியே நிறைவேறினதுங்க. கரெக்டா ஒரு 66 பேரோடு கூட இஸ்ரேல் எகிப்துக்குள்ள பஞ்சகாலத்துல வர்றாரு. கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 30 வருடங்கள் இந்த இஸ்ரவேலர் கட்டாத வீட்டுல குடியிருக்கிறாங்க, வெட்டாத கிணத்து தண்ணிய குடிக்கிறாங்க,
நட்டாத தோட்டங்களை உருவாக்கி எகிப்து தேசத்துல அவர்களுடைய ஆரம்பம் ஒரு பெரிய செல்வந்தரன் மூலமாய் ஆரம்பிக்கப்படுது. யோசேப்பு எனப்பட்ட ஒரு செல்வந்தரின் மூலமாக ராம்சேஸ் எனப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் குடியமர்த்தப்படுகிறாங்க. ஆனா அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி வருகிற போது 430 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய டைமிங் வந்துங்க, ஒரு நிமிடமும் முன்னாடி போகாது, ஒரு நிமிடமும் பின்னாடி வராது. அப்ப எப்படி இப்படி ஒரு 30 வருடம் எக்ஸ்டன் ஆனது அப்படின்னா, தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்நிய தேசத்தில் உபத்திரவ காலம்தான் 400 வருடம்னார். இந்த 30 வருடம் இந்த இஸ்ரவேலர் எகிப்துக்குள்ள உள்ள போகும்போது யோசேப்பு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். யோசேப்பின் நிமித்தமாய் செல்வ செழிப்பாய் 30 வருடங்கள் எகிப்தில் இருந்தாங்க. யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம் தாங்க அவர்களுக்கு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆனது. கரெக்டா அந்த உபத்திரவம் 400 வருடம் நிறைவேறின போது கர்த்தர் மோசே எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி அவர்கள் 400 வருடம் என்று எகிப்தில் அடிமைத்தனமோ அதே அளவுக்கு 40 வருடங்கள் வனாந்தரத்துல தேவன் இரவு பகலும் நடத்துறார். இந்த இரவு பகலும் 40 வருடம் தேவன் வனாந்தரத்துல நடத்தினுடைய முகாந்தரம் என்னன்னா, இவர்களுக்கு என்று ஒரு தேசத்தை தேவன் கொடுக்க போகிறார். அந்த தேசத்துல இருந்து தேவன் இன்னார் என்று உலகம் முழுவதும் அறியணும் என்பது ஒரு பிரதான ஒரு திட்டமாக ஏற்படுத்தி இவர்களை 40 வருட வனாந்தரத்துல நடத்தி, இந்த வனாந்தரத்தின் காலகட்டத்துலதான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது, வானத்திலிருந்து மன்னா வருது, உடன்படிக்கை பெட்டியினுடைய திட்டம் வருது, உடன்படிக்கையின் கற்பலகை வருது, ஆசாரிய ஊழிய வருது. இந்த வனாந்தரத்துல இந்த கானான் தேசத்தை எப்படி இஸ்ரவேலின் தேசமாய் மாற்றுவது என்கின்ற எல்லா திட்டத்தையும் தேவனே கொடுக்கிறார். இதற்கு பின்புதான் இஸ்ரவேல் தேசத்துல வரும் பொழுது சொல்றாரு, வாரத்துல 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் ஓய்ந்திருங்கன்னார். இப்ப ஆதாமை படைக்கிற போதும் தேவன் இப்படித்தான் செய்தார். 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும் என்பதற்கு அடையாளமா தேவனே 6 நாள் வானத்தையும் பூமியும் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 6ல் 1 தேவனுடையது. அதே மாதிரி 7 வருஷம் வரும்போது 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் நீங்க தேசத்துக்கு ஓய்வை கொடுக்கணுங்கிறார். அப்படியே 60 வருஷம் வரும்போது 70வது வருஷம் 10 வருடம் தேசத்துக்கு ஓய்வை கொடுக்கணும்னார். தேவன் ஏன் இதை ஏற்படுத்தினாரு என்று அறியாத அடுத்த ஜெனரேஷன், அதாவது கானான் தேசத்தை சுதந்திரித்த முதல் சந்ததி போய் 2ஆம் 3ஆம் சந்ததி வர 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 இந்த ஓய்வு நாட்கள் அனுசரிக்கிற காலங்கள் குறைந்து கொண்டே வந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழாம கிட்டத்தட்ட ஓய்வு வருடமே 70 வருடம் பூர்ணமாதுங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல இந்த எமோரியருடைய அக்கறம் பூரணமாகிற போதுதான் இஸ்ரவேலரை தேவன் அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறக்கு அந்த எமோரியருடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அந்த தேசமே கானானியரையும் எமோரியரையும் கக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த தேசம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற போது நமக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்க போகுது. தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம 1000 பலி செலுத்தினாலுமே அதை தேவன் அங்கீகரிக்க முடியாம போய்விடுது. கடைசியா கவுண்டிங் பண்ணி 70 வருடங்கிற காலகட்டத்துலதான் எரேமியா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்தை விட்டு சிறைப்பட்டு போவீங்கள் என்று சொல்லி அங்க மக்களுக்கு பிராமிஸ் பண்றார். இதை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்துல தானியேல் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். அதாவது கடந்த காலத்துல நாங்கள் செய்த பாவம், உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு, ராஜாக்களிடத்துல, அதிபதிகளின் இடத்துல, மக்களிடத்துல நீ எவ்வளவோ எச்சரித்தோம்,
நாங்கள் கேளாமல் போனோம். நம்முடைய வசனத்தின்படி இஸ்ரேல் தேசத்துல வாழாததுனாலதான் அந்த எருசலேமின் வாழ்வை இழந்து இன்றைக்கு பாபிலோன்ல இருக்கிறோம். ஆனாலுமே இந்த பாபிலோனிய வாழ்க்கை எனப்பட்டது எங்களுக்கு நிரந்தரம் இல்லை என்பதற்கு அடையாளமாக நீ எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதை வேத புஸ்தகத்தின் மூலமாய் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். இதை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதோர் சொல்லியிருந்த வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை நேராக்கினேன். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. ஏதோ பாபிலோனியர் இடத்துல மிகப்பெரிய போராயுதங்கள் இருந்தது, பாபிலோனியர் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுதுங்க, பாபிலோனியரை காட்டிலும் இஸ்ரவேலர் தேவனுக்கு எதிரியா மாறிட்டாங்க. அது நிமித்தமாகத்தான் கர்த்தர் இப்ப இஸ்ரவேலரை பாவம் பூரணமாகும் போது பாபிலோனியர் கையில விற்கிறார். இப்ப எழுதி கொடுக்கப்பட்ட எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தானியேல் வாசிக்கிறார். இந்த வாசித்ததுதான் இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 70 வருடத்தை இந்த பாபிலோன்ல இவர்கள் கழித்துட்டாங்க அப்படின்னா, எப்படி எருசலேமை இழப்பதற்கு தேவன் கண்ணும் கருத்துமாய் இஸ்ரவேலருக்கு இருந்தாரோ, அதே போல பாபிலோன்ல இருந்து இவர்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு தேவன் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாராம். அந்த நிறைவேறின காலத்துலதான் இப்ப தானியேல் ஜெபிக்கிறார். இப்ப ஜெபிக்கிற அந்த வேளையில பரலோகத்தில இருந்து ஒரு தூதன், எப்படி முதலாவது அவர் 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணின இருந்த போது ஒரு தேவன் பெர்சிய ராஜாவோட பேரரசோடு போராடி திரும்ப வந்து தானியேலோடு கூட பேசினாரோ, அதே மாதிரி 2வது விசை தேவதூதன் வந்து, பிரியமான தானியேலே, நீ ஜெபம் பண்ணின தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதுல அதுல மிக மிக முக்கியமா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட சம்பவத்தை 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தானியேல் முன்வைக்கிறாரு. ஆனா இதே 9வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்துல, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். நம்ம பார்த்தபடி என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது மாதிரி இப்ப வீதிகள் மறுபடியும் இடுப்பித்து கட்டப்படுகிற ஒரு காலம் இருக்குதாமா. அலங்க மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு காலம் இருக்காமா. சரி, அப்ப வீதிகள் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும், அலங்க மறுபடியும் எப்படி கட்டப்படும்? அப்ப இன்றைக்கு வீதியும் அலங்கமும் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமைய இதே எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். வீதி பாருங்க எந்த நிலைமையில போயிடுச்சுன்னா, ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதியில பாழாய் கிடக்கிறாங்களாம். விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திட்டு அரண்மனைக்குள்ள இருந்தவங்க இன்றைக்கு வீதியில வந்து குப்பை மேட்டாயிருச்சு. வீதியே குப்பை மேடா மாறிடுச்சு.
இப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை இஸ்ரவேலர் அந்த தேசத்துல விட்டுட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல இடத்துல குடியிருக்கிறது பெருசு இல்லைங்க, நல்ல மனிதரோடு கூட இருக்கிறது பெருசு இல்லை. வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அன்றைக்கு எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு அந்த நிலைமைன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு எந்த நிலைமையா இருக்கும்? இயேசு கூட ஒரு உவமையை சொல்றாரு. ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவின் இடத்துல ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தான். ஒருவேளை இன்றைய காலகட்டத்தின்படி அந்த கடன் வாங்கின கடன் ஒருவேளை 10 லட்சம் வச்சுக்கோங்க. அது வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு இப்ப 30 கோடிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த 30 கோடியும் அவர் திருப்பி கொடுப்பதற்கு அவர்கிட்ட நிர்வாகமே கிடையாது. ஆனாலும் கொடுத்த மனிதர் அந்த ராஜா அந்த வாங்கினவனை அழைத்து, அப்பா உன்னுடைய கணக்குல இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, 30 கோடி கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ பணத்தை கொடுக்கல என்றா உன் மனைவி சிறைப்பட்டு போக வேண்டியது வரும், உன் பிள்ளைகள் சிறைப்பட்டு போக வேண்டியது வரும், உன்னுடைய வீடு வாகனம் உன்னுடைய அசையாத சொத்துக்கள் அனைத்து ஏலத்துல கொண்டு வரப்படும் என்ற போது அந்த எஜமானுடைய காலை பிடித்துட்டு கடன் வாங்கினவன் கதறான், ஐயா நிர்வாகம் இல்ல பொறுமையாயிரும் அப்படின்ன போது இவ்வளவு பணத்தை கொடுத்த அந்த முதலாளிக்கு அதை விட ஏராளம் தாராளமான இரக்க குணம் இருக்குது பாருங்க. அதனாலதான் இயேசு பவுலின் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல, இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் அப்படிங்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் பாக்குறாரு, இவன் மனைவி பிள்ளைகள் இவன் வீட்டை எடுத்து நம்ம என்ன அதுலயா குடியிருக்க போறோம், நமக்கு நல்ல வீடு இருக்குதே, நான் அவனை மன்னித்து அனுப்பிச்சிட்டார். 30 கோடி கடன் மன்னிக்கப்பட்டது. 30 கோடி கடன் மன்னிக்கப்பட்டதுங்கிற காட்டிலும் அடிமையாக வேண்டிய மனைவிக்கு விடுதலை, அடிமையாக வேண்டிய பிள்ளைக்கு விடுதலை, ஜப்தியாக வேண்டிய வீடுகளுக்கு விடுதலை, இப்பேற்பட்ட ஒரு விடுதலையை பெற்று வருகிற இந்த மனுஷன் தன்னிடத்துல ஒரு சொற்ப பணம் மீறி போன ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. அது வட்டி குட்டி போட்டு 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 20,000 ரூபாய் பணத்துக்காக அவனை பிடித்து கொண்டு போய் தன்னுடைய தோட்டத்துல ஒரு பண்ணையத்துல ஒரு அடிமையை போல வைக்கிறான். அப்ப இந்த முதலாவது மன்னித்த முதலாளியின் இடத்திலிருந்து விடுதலை பத்திரத்தை அவனுடைய பணிவிடைக்காரன் இடத்துல கொடுத்து அனுப்பின போது பணிவிடைக்காரன் வீட்டுக்கு வரான். அந்த நேரத்துல அந்த ஆள் இல்லை, அந்த வீட்டுல அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிற வரான். நீ யாரு, எங்க இருந்து வந்த, என்ன ஏதுன்னு விசாரித்த போது அவன் தன்னுடைய நிலையெல்லாம் சொல்றான். இந்த பத்திரத்தை கொடுக்காமலேயே திரும்ப முதலாளியின் இடத்துல போய் அந்த வேலையாள் சொல்றான், நீ கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் மன்னித்தீர், சொற்ப பணமாகிய கொஞ்ச பணத்தை அவனிடத்தில் வாங்கினவனை மன்னிக்காம அவன் வீட்டுல அடிமையாய் வைத்திருக்கிறான் என்று சொல்றார். அவனை அழைத்து கொண்டு வரும்படியா முதலாளி அழைத்து, நான் உனக்கு மன்னித்தபடி நீ மன்னிக்காததுனால வாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னார். அப்ப அந்த இஸ்ரவேலின் மக்களுக்கு வனாந்தரத்துல தங்க இடம் இல்லைங்க, ஒரு நிலையான ஆகாரம் கிடையாது, நிலையான வீடு கிடையாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னி சொல்ல போனா எகிப்து தேசத்துல ஆளோட்டிகள் நிமித்தமாய் அடிக்கப்பட்டாங்க, உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வந்த கர்த்தர் அந்த தேசத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த கட்டளையை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கண்ணு கருத்துமாய் கர்த்தர் பாபிலோன்ல கொண்டு போய் சேர்த்த திட்டம் போட்டாரு. இவைகளின் நடுவுலதான் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் எருசலேம்ல ஒரு லேண்ட் வாங்க சொல்றார். அது எப்பேற்பட்ட லேண்டுனா, பகிரங்கமா எல்லோரும் பார்க்கும்படியா அவங்க பெரியப்பா வீட்டு லேண்ட வாங்க சொல்றார். சார், இவங்களே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போறாங்க, இவங்க சிறைப்பட்டு போகிற மக்களுக்கு இங்க லேண்டு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எலிசா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கூட எலிசா சொல்றாரு, நிலங்களை வாங்குவதற்கும் வீடுகளை வாங்குவதற்கும் வேலைக்காரியை வாங்குவதற்கும் இதுவா காலம் என்கிறார். அதாவது நாகமான் சுகமாகி திரும்பி போன போது
இந்த கேயாசி நாகமானிடத்துல இருந்து எலிசாவுக்கு தெரியாம ரகசியமா போய் சில காரியங்களை வாங்கி தன் வீட்டுக்குள்ள புதைத்து வைத்ததுனாலதான் சொல்றார். அப்ப நிலங்கள் வாங்கக்கூடாது, வீடுகள் கட்டக்கூடாது, வேலைக்காரி எல்லாம் வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு போதனை இருக்குமானா ஆபிரகாம் எதுக்கு மம்ரேல இருக்கிற சமபூமி லேண்ட வாங்கி தன்னுடைய மனைவி அதுல அடக்கம் பண்ணினாரு, தானே அதுல அடக்கம் பண்ணாரு? ஆபிரகாமின் குமாரன் ஆகிய ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானா ஆனாரு. இந்த ஈசாக்கின் குமாரன் ஆகிய யாக்கோபு சீகேம்ல எதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி அந்த லேண்ட்ல போய் யோசேப்பினுடைய எலும்புகளை அடக்கம் பண்றாங்க? சார், அங்க தேவனை வாழ்ந்து காண்பிக்கணுமா இருந்தா இந்த இடத்துல தேவனை சரியாய் பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். எலிசா தீர்க்கதரிசி இந்த நாகம்மானுக்கு பணம் வாங்கிட்டு சுகம் கொடுக்கிற தேவனை அறிமுகப்படுத்தலைங்க. தேவனை நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட நீ ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, ஓ மனைவி பிள்ளைகள் இந்த சீரியாவில் எத்தனையோ பேர் ஓ மூலமா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்க எலிசா வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். அதை அறியாத கேயாசி போய் அதுல போய் வாங்கி கொண்டு வந்ததுனாலதான் நாகமான் விட்ட குஷ்டரோகம் கேயாசிக்கும் கேயாசினுடைய குடும்பத்தாரையும் பற்றி பிடித்தது. இப்ப இங்க வேத வசனத்தின்படி வாழல அப்படின்னு கர்த்தர் நமக்கு முன்குறித்திருக்கிற நல்ல தேசத்துல நம்ம இருந்தோம்னா கட்டாயம் பாருங்க அந்த தேசத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, வீதி மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும், அலங்க மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும். அது எரேமியாவின் மூலமா சொன்னது தானியேல் தீர்க்கதரிசி மூலமா உறுதிப்படுத்துறார். அது எந்த காலகட்டத்துல மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும்னா 25வது வசனத்துல, ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அப்ப இடுக்கமான காலங்களில வீதிகளை கர்த்தர் எடுப்பித்து கட்டுறாருங்க. இடுக்கமான காலங்களில கர்த்தர் அலங்கத்தை கட்டுகிறார். அதாவது இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்துல இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடுக்கமான சூழ்நிலை வந்துருச்சு. என்னன்னா 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையில தூக்கி போடப்படும்படியா ஒரு சட்டம் வந்துருது. அப்ப அந்த அக்னியில போடப்படுகிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு எந்த இடுக்கன் வந்ததாகவோ தெரியல. ஆனா இங்க இடுக்கன் வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்னியில தேவன் இறங்கினாராமா. சொல்ல போனா பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரனை அக்னியில இறக்கி உலாவி வருவதற்கு பரிசுத்தவான்களாகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்துல கர்த்தர் வருவதற்கு அவர்கள் வழிகளை ஏற்படுத்தினாங்களாம். அது வரைக்கும் பாபிலோன் தேசத்துல அந்த நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ஒரு மனுஷன் உண்டாக்கினதுதான் தெய்வம், இதை உண்டாக்கியபடினால தெய்வத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய தேவையுள்ள ஒரு மனுஷன் என்பதை போல வாழ்ந்தார். ஆனா முதல்ல இந்த அக்னியின் நடுவுல உலாவி கொண்டிருந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவோடு தேவனை பார்த்தார். இதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தானியேல் 3வது அதிகாரத்துல அதை எழுதி வைக்கிறாரு. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே மெய்யான தேவன் என்று வானத்தின் கீழ் இருக்கிற பூமியில் மேல் இருக்கிற யாவரும் அறிந்து கொள்ள கடவார்கள் அப்படின்னார். அப்ப கர்த்தருக்கு வழியை இடுக்கத்தின் காலத்துல ஏற்படுத்தினாராமா. இந்த இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையானது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடுக்கத்தின் காலம்தான் பாருங்க. இப்ப இந்த நாட்களில கர்த்தர் வீதிகளை மறுபடியும் எடுப்பித்து கட்ட போறாரு, எருசலேமை மறுபடியும் எடுப்பித்து கட்ட போகிறாரு, அழக மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படுதுன்னா இப்ப நம்ம வாழ்க்கையிலேயோ சில இடுக்கண்களை தேவன் அனுமதிப்பார். அன்றைக்கு ஆகாப் ராஜா கூட யோசேபாத் ராஜாவோடு கூட சேர்ந்து கொண்டு ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப மிகாயா எனப்பட்ட தீர்க்கதரிசிய வரவழைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுன போது இந்த மிகாயா தீர்க்கதரிசி ஆகாப்பு ராஜாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றார்.
இது நிமித்தமாய் ஆகாப் ராஜா தேவனுடைய வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசிய நான் யுத்தத்துல வெற்றி பெற்று திரும்பி வருகிற வரைக்கும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்கள் அப்படிங்கிறார். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 22, 27வது வசனத்திலேயே சொல்லுகிறது. ஆனா மிகாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ உயிரோட திரும்பியே வரமாட்டேயே, எப்படி நீ எனக்கு விடுதலையை கொடுப்ப அப்படின்னாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில தேவனின் நிமித்தமாகவே சில இடுக்கத்தின் பாதையில போகக்கூடிய நிலைமை வரும் பாருங்க. சகே எனப்பட்ட ஒரு மனுஷருங்க, அவர் எரிகோ பட்டணத்துல செல்வ செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசாங்க பணி, அதுவும் சேல் டாக்ஸ் ஆபீசர். அவருக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு எல்லாமே இருந்திருக்கலாங்க. ஒரு பழைய பாடல் சொன்ன மாதிரி திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, பேரு, புகழ் எல்லாமே இருந்திருக்கலாம். அவர் நினைச்சாரு இதுதான் ஆசீர்வாதம், இதை தவிர வேற எதுவுமே ஆசீர்வாதம் இல்லை என்ற ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஊருக்கு இயேசு வர்றாருங்க. இவ்வளவு வசதி வைத்திருந்த இவரை தேடி வர மக்கள் ஒன்றுமே முன்பின் தெரியாத இயேசுவை தேடி திரள் கூட்ட மக்கள் போறாங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதற்குத்தான் இந்த சகே எனப்பட்ட மனுஷன் இயேசுவின் இடத்தில் வருகிறார். ஆனா திரள் கூட்டமான மக்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இவர் பிறவியிலேயே குள்ளமான பிறவி. ஊரார் இவனை குறித்து நினைத்த நினைவுகள் தவறுதலான நினைவுகள். இதன் நிமித்தமாகவே இவர் காட்டத்தி மரத்துல ஏறி அமர்ந்து எப்படியாவது இயேசு இந்த வழியில வருவார், நம்ம பார்த்துடலாம் என்று காத்துட்டு இருக்கிறார். கரெக்டா அந்த ரோடை எல்லாரும் கிராஸ் பண்றாங்க. யாருக்குமே தெரியாது சகேயி எனப்பட்ட ஒரு மனுஷன் இந்த காட்டத்தி மரத்துல இருக்கிறான் என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக அல்லது தேவனுடைய நாமத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பிரயாசத்தையும் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒருவேளை கொர்நேலியுவை போல புறஜாதியர் குடும்பத்துல பிறந்து கர்த்தருக்கு பயபக்தியா வாழ்றது நிமித்தமா இது யாரு பார்க்க போறான்னு நினைக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் அதை கவனிக்கிறார். பேதுரு எனப்பட்ட மனிதனை அனுப்பி அந்த வீட்டார் அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் காரணதா இருந்தார். சவுல் எனப்பட்ட மனிதன் 3 நாள் கண் பார்வை இழந்தவனா எருசலேமில் இருந்த போது அங்கு அனனியா எனப்பட்ட ஒரு மனிதனை அனுப்பி பார்வையடைய வைத்த வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தையும் உங்களுடைய வாஞ்சையும் மறக்கிறவர் அல்ல. இங்க வேதம் சொல்லுதுங்க, சகே அத்திமரத்தில் அமர்ந்திருக்கிறத யாருமே பார்க்கல. ஆனா இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்த சகேவை இயேசு அந்த இடத்துல பார்த்தது மாத்திரமல்ல, சகேவை சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்று உன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்றார். அது வரைக்கும் சகை யாரோடய நடந்திருக்கிறாரு, எதையோ பெருசா நினைச்சிட்டு இருந்தவரு. முதல்ல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பித்த போது ஊராரெல்லாம் சொல்றாங்க, இயேசு பாவியான மனுஷனோடு கூட நடந்து போகிறார். இதுதான் சகேய்க்கு இடுக்கத்தின் காலம். ஒண்ணு இயேசுவை இழக்கணும், இல்லையா இந்த பாவத்தை விடுதலையாக்கணும். அந்த நேரத்துல சகேயி தன்னை குற்றம் சாட்டினவர்களுக்கு விரோதமாக இயேசுவினிடத்துல குற்றமும் சாட்டல, அல்லது இயேசுவே நீ இப்படியே வந்துரும், உன்னை அனுப்பிச்சு விட்டுட்டு என் மேல குற்றம் சாட்டினவங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று தன்னுடைய மாம்சத்தையும் நம்பல. அந்த நேரத்துல நின்று இயேசுவினிடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாய் யாதொன்றை வாங்கினாலும் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா இனி வெளியரகமா நடக்கிறது என்னன்னா, என் சொத்த பகுதியை வித்து நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னார். இப்ப தாங்க அலங்கம் கட்டப்பட்டதாம். அலங்கம் என்ன? வீட்டுக்கு சுற்றிலும் தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். என்ன பாதுகாப்புனா, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு எத்தனையோ வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க, நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்க, இன்னும் வாகனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா சகேயு பாருங்க,
பாவ மன்னிப்புக்காக மனம் வருந்தி ரிப்பண்டாய் இயேசுவின் இடத்துல சொன்ன உடனேயே தேவன் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த நாடுல இடுக்கத்தின் காலம் ஏன் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா, தேவனுடைய வழி உண்டாக்குறதற்காக, தேவனுடைய அலங்கம் கட்டப்படுவதற்காக. அவருடைய கரத்துல நம்மளுடைய காலங்கள் இருக்குதுங்க. ஒருவேளை இன்னைக்கு சோதனை காலத்துல நீங்கள் இருப்பது போல இருக்கலாம். யோசேப்புக்கு சில காலம் சோதனை காலம் தேவன் அனுமதிச்சார். எகிப்து தேசத்துல 17 வயசுல உள்ள வர்றாருங்க. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் சோதனை காலங்கள். அதற்கு பின்பு வாருங்க சுத்த பொன்னான காலங்கள். இந்த யோசேப்பினுடைய வாயின் வார்த்தை இல்லாம எகிப்துல ஒரு ஆளோ கையோ காலோ அசைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்கின ஒரு காலத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்களும் நானும், ஆண்டவரே, இந்த சோதனை காலத்துல நீர் எப்படி தேவனை இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பித்தீரோ அதே போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனபடி அற்புதமான காலங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதற்கு என்று எங்களை உள்ளான மனிதனையும் ஆண்டவரே புறம்பான மனிதனையும் புதிதாக்கி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.